பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதர்களுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 27 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரம் இருக்குல்ல, இதில் என்ன சொன்னோன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இது. 27 நட்சத்திரங்களில் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இது அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னாலும் தெரியாது. அப்போ தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இனி இருக்கிற காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன சொன்னான்னா, ஏன் முன்னோர்கள் இதை வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டு போலேன்னா, முன்னோர்களுக்கு எப்பயுமே அறிவை என்ன சொன்னான்னா மனிதன் விருத்திப்பட வைக்கணும். இப்போ நீங்கள் போராட விட்டால்தான் உங்களுக்கு தப்பிப்பதற்கு, ஒரு குழந்தைய தண்ணீரில் தூக்கி போட்டோம்னா தப்பிப்பதற்கு எந்திக்கும். அதை நீங்கள் எப்பயுமே பாதுகாப்போடே வச்சுன்னா அதுக்கு வீரமும் வராது, விவேகமும் வராது. ஆமாம், எதுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒருத்தருக்கு பனைமரத்துக்கு பனைமரத்தில் மேலே ஏறுற வரைக்கும் தான் தலை வரைக்கும் தானே நம்ம தூக்கி விடுவோம். அதுக்கு பிறகு அவன் முயற்சி பண்ணணும். அப்போ ஜோதிடம் படித்தவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் கிடைக்கும். அப்போ நான் தேடவே மாட்டேன் அப்படின்னா கிடைக்காது. ரெண்டாவது, யாராவது அல்வா கணக்கை தூக்கி கொடுப்பாங்களா அப்படின்னா எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, நீங்கள் நன்றாக சம்பாதித்து உங்களுடைய அறிவை தேடி விடிய விடிய தேடி ஒரு கருத்தை எடுத்து அது ஒரு வீடியோவை போடும்போது அது ரசம் சொட்ட சொட்ட நல்லாயிருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் நடந்தது, நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது நல்லா இருக்காது, புளிச்சு போயிடும். அப்போ புது கருத்துக்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் தேடுங்கள், புஸ்தகங்களை படியுங்கள், நிறைய புஸ்தகங்களை இது பண்ணணும். நிறையா என்ன சொன்னான்னா நீங்கள் பயன்படுத்த நிறையா தேட நிறையா வீடியோக்களை பாருங்கள். வீடியோக்கள் என்பது என்ன சொன்னால் புஸ்தகம் மாதிரி. இப்போதைக்கு புஸ்தகம் என்னது, நமக்கு இந்த லைப்ரரியில் போய் பார்த்தோம், படித்தோம், நிறையா பேர்கள் புஸ்தகத்தை வாங்கி படித்தோம். இப்போ நமக்கு எல்லாமே வீடியோக்களில் நிறையா என்ன சொன்னால் கிடைக்கிறது. அப்போ கிடைக்கும் போது என்ன சொன்னான்னா அதில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற கருத்துக்களை நீங்கள் எடுங்க. எந்த தப்புமே கிடையாது. எவன்ட்டையும் நம்ம திருடவும் கிடையாது, எங்கேயும் திருடவுமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன சொன்னா மக்களுக்குத்தான் இந்த கருத்துக்கள் போய் சேருகிறதே தவிர ஒரு கீழே கிடந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டா தப்பு. பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் பணமான்னு கேட்கணும். அப்போ படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய என்ன சொன்னா ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னாலும் நீங்கள் என்ன சொன்னா படிக்கணும், தேடணும். கூகுளில் போய் சர்ச் பண்ணணும். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணேன்னு நிறையா கிடைக்கும். அப்போ கூகுள் என்பது ஒரு பொது வெளி. அதில் நம்ம என்ன வேணாலும் நம்ம எடுக்கலாம், நமக்கு தகுந்தாப்பில் நமக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்றைய நாளின் ஒரு யோகமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொன்றுக்கும் 3 நட்சத்திரம். அசுபதி, மகம், மூலம். அசுபதி, மகம், மூலம், இது 3 நட்சத்திரம். பரணி, பூரம், புராணம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதுக்கடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அதுக்கடுத்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். அதுக்கடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அதுக்கடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவம். இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதில் மக நட்சத்திரம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அதோடைய பிறப்பு மகம், ஜெகத்தை ஆளும் அப்படிங்கிற பழமொழி எதுக்கு சொல்லி வச்சாங்க? பரடி தரடி ஆளும் எதுக்கு சொல்லி வச்சாங்க? ஏதோ ஒரு சூத்திரம் இருக்குது. அப்போ யார் ஒருவருடைய வாழ்க்கை துணை
அல்லது உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் நீங்கள் ஒரு கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள். உண்மையா? 100%. 100% உண்மை. இதுக்கெல்லாம் ரூல்ஸில் ஒரு விதிகள், சப்ளாட் அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு. அதையும் கடைசியில் சொல்கிறேன். யாருமே என்ன சார் எனக்கு மக நட்சத்திரத்தில் நான் பிறக்கிறேன், பொண்டாட்டி மக நட்சத்திரம், பிள்ளை மக நட்சத்திரம், எப்படி கோடீஸ்வரன் ஆகுதுன்னு கேட்கவே கேட்காதீங்க. அதுக்கு ஒரு ரூல்ஸ் கடவுள் கொடுத்து வச்சுருப்பார். அப்போ மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும், நீங்களே மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் ஒரு யோகசாலி தான். இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கடைசியில் சொல்லிடுவேன். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு யோகசாலிகள் தான். அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் அவர்கள் ஒரு யோகசாலிகள் தான். ஆனால் அதை பயன்படுத்தாமல் உட்கார்ந்திருந்தால், பயன்படுத்தாமல் உட்கார்ந்தா உத்திராட நட்சத்திரம் யோக நட்சத்திரம்னு கடவுளே சொல்லிட்டார். அப்போ அதை பயன்படுத்தணும்ல. இப்போ என்ன சார், நம்ம வீட்டில் ஒரு தேங்காய் இருக்குது. தேங்காயை நான் என்ன சார் வீட்டிலே வச்சுருப்பேன், உடைக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்ச நாள் அதுவும் பார்க்கும். அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி என்ன செய்யும், அழுக வச்சிடும். அப்போ நாம் யோக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் என்று என்ன தெரிஞ்ச பிறகு அந்த யோகத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியணும். ஓகேவா? அப்போ ரோகிணி கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக தந்துடும். அதற்கடுத்து மிருகசீரிடம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து சுவாதி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். புனர்பூசம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். பூசம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ரேவதி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இது பிறப்பாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். நான் பிறந்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட்டுக்கு வராதிங்க. கமெண்ட்டுக்கு வரக்கூடாது. என்ன காரணம்னா, அதை நீங்கள் பயன்படுத்தலை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பயன்படுத்தலைன்னு என்ன பண்ண முடியும்? பயன்படுத்தணும் இல்லையா? அப்போ அதை பயன்படுத்தணும். எடுத்த உடனே மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அந்த மக நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை யாருன்னு சொல்ல தெரியணும்ல. பரணி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யாருன்னு சொல்ல தெரியணும்ல. உத்திராட நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யாருன்னு சொல்ல தெரியணும்ல. அப்போ அது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், சாவி தெரியல இல்லையா, சாவி வேணும் இல்லையா, என் வீடு தான் வீடுங்க, ரைட்டு ஓகே, சாவி எங்கப்பா அப்படின்னா, சாவி இருக்குது என்கிட்ட இல்லை அப்படின்னா, அது எப்படி வீடு ஆகும் அப்படின்னா இறைவன் சொல்லிடுவார். அப்போ இந்த அமைப்பில் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பிறந்திருக்கா, நீங்கள் யோகசாலிகள். அதற்குண்டான கர்மாக்களை நீங்கள் சரியாக செயல்படுத்துவதில்லை. அப்போ என்ன சொல்கிறான்னா, மக நட்சத்திரத்தில் ஒருவன் பிறந்திருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்னா, தாயாருடைய பாதத்தை பாத பூஜை பண்ணணும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவன் தாயாருடைய பாதத்தை பாத பூஜை பண்ணணும். அந்த தாயார் அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கணும். நீ மக நட்சத்திரத்தில் போய் ஆத்தாள போய் என்ன சொன்னா நீ மதிக்கலையா, உனக்கு கோடீஸ்வர யோகம் வேலை செய்யாது. இது யாரும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த உனக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி உன்னுடைய தாய் தான். அது கேதுவோடைய நட்சத்திரம். அது கேதுவோடைய நட்சத்திரம் தான். தாயார் தான் என்ன சொல்லணும்னா உன்னை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியை எந்த சூழ்நிலையும் உன் தாயாரை நீ விட்டு கொடுத்துடாத. உன் தாயார்கிட்ட கண்ணீர் வடிக்க வச்சிடாத. உனக்கு கோடீஸ்வர யோகம் வராது. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால், மக நட்சத்திரத்துக்கு சந்திரனை சொல்லிட்டீங்க. பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கட்டிய மனைவியை மதிக்கணும். அப்பதான் தரணி ஆளும்.
அப்போ பரணி தரணி ஆளும் அப்படின்னா இந்த தரணியை ஆளக்கூடிய அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் யாரை மதிக்கணும்னா பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய மனைவி மதிக்கணும். பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உங்களுடைய யோகம் என்ன சொல்லலாம்னா யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கட்டிக்க போகிறவர்கிட்ட தான் இருக்குது. ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் கட்டிக்க போகிற பொம்பளைகிட்ட தான் இருக்குது. பொம்பளையாக இருந்தால் நீங்கள் கட்டிக்க போகிற ஆம்பளையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமோ இல்லை ஏதோ இருக்கேங்கிற ஆதிபத்தியத்திலையுமே நீங்கள் இருந்தால் இந்த கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும். அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் குருவை மதிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் குருவை மதிக்கும். அந்த குருவை அவன் என்னைக்கு மதிக்க கற்றுக்கொள்கிறானோ, என்னைக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எங்கே இருக்கிறாருன்னு தேடிப்பிடி. இல்லையா எல்லா வாத்தியாரும் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ஒரு ஜீவ சமாதியில் அவன் பிறந்த நட்சத்திரத்தண்டு இரவு ஒரு நாள் அவன் அந்த ஜீவசமாதியில் போய் துண்டை விரித்து படுத்து விடிய காலம் அந்த ஜீவசமாதியில் இருக்கிற விளக்கமாறு எடுத்து நன்றாக தூத்து பிறைக்க அந்த குப்பையை அள்ளி போட்டு அங்கே இருக்கிற இடத்துல நல்லா குளித்து அந்த சமாதிக்கு அவன் கையால் 3 விளக்கு போட்டு அங்கே காலையில் ஏதாவது உணவு பரிமாறுவார்கள். அதை சாப்பிட்டு அங்கே சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேருக்குனாலும் அங்கே சாப்பாடு கிடைக்கும். அந்த 10 பேரில் என்ன சொன்னான்னா ஒரு 5-6 நாள் எடுத்து இவன் தூக்கி போட்டான்னா இவன் வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடும். இதுதான் உத்திராட நட்சத்திரம் கோடீஸ்வரன் ஒரு யோகத்தை கொடுக்கும். அதற்கடுத்து ரோகிணி என்று சொன்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ ரோகிணி என்று சொன்னால் என்ன சொன்னான்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கல்வியை மதிக்கணும், தாய் மாமனை மதிக்கணும். ஏன்னா இந்த ரோகிணி என்று சொல்லக்கூடியது கோடீஸ்வர யோகத்தை எப்போ அனுபவிக்கும் அப்படின்னா என்னைக்கு கல்வியை ப்ராப்பராக படிக்கணும், திருட்டு புத்தி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் என்ன சொன்னா ஒரு கல்வியை திருடக்கூடாது. திருமணத்திற்கு முன்னாடி ஒரு லவ்வர் உனக்கு இருக்கக்கூடாது. திருமணத்திற்கு முன்னாடி உனக்கு ஒரு லவ்வர் இருக்கக்கூடாது. உன் அப்பா ஆத்தா யாரை பார்த்து என்ன சொன்ன கை நீட்டுகிறார்களோ, உனக்கு இந்த மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் பிடிக்குதா, அம்மா பையன் மறந்துட்டானா, ஏப்பா இந்த பொண்ணு பார்த்துருக்கேன் உனக்கு பிடிக்குதாப்பா பார்ப்பா அப்படின்னா, அப்பா அம்மா என்ன சொல்கிறீர்களோ அதை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாள். யார் என்ன சொன்னா ரோகிணி நட்சத்திரம் கோடீஸ்வர யோகத்தை அடையும். இல்லையா நான் எங்கள் அப்பாவுக்கு நடிச்சுக்கிடுவேன், எங்கள் அம்மாவுக்கு நடிச்சுக்கிடுவேன், எனக்கு நானே நடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற வேஷத்தை யார் கெட்ட வச்சிருவா, புதன் கெட்ட வச்சிருவான். அந்த புதனை உன்னுடைய கட்டுக்குள் வைத்து விடு, நீ பெரிய யோகசாலியாக மாறி விடுவாய். இதுதான் ரோகிணி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் தந்தையை உயிராக மதிக்க வேண்டும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்தாலும் தந்தையை உயிராக மதிக்க வேண்டும். தந்தை என்று சொன்னால் எனக்கு உயிர் அப்படிங்கணும். அப்படி இருந்தால் மிருகசீரிட நட்சத்திரம் யோகமாக மாறிவிடும். ஏன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன செய்வான், தந்தையை மதிக்க மாட்டான். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எவன் பிறந்தாலும் தந்தையை மதிக்க மாட்டான். இது சாஸ்திர விதி. ஏன்னா இவன் என்ன சொன்னான்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டானா, அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நீ பிறந்துட்டா உனக்கு அவன்தானே அப்பன், அப்போ அவனை மதிக்க மாட்டான், அவனை எதிர்த்துருவான், இவன் தரித்திரமாயிடுவான். அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தந்தையை எவ்வளவு தூரத்திற்கு இவன் உள்ளத்தில் வைத்து பூஜிக்கிறானோ இவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். அதுக்கடுத்து சுவாதி என்று சொன்னாலே அற்புதமான நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா வந்து சனி பகவானை, சனீஸ்வரனை, சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய இவன் பிறந்திருக்கிற இடத்துல வந்து என்ன சொல் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் முதலில் வந்து மதிக்க வேண்டியது முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய நபர்களுக்கு வந்து திதி கொடுக்கணும். அதற்கடுத்து இவர் வளருகின்ற காலத்தில் இவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சனிதான். சுவாதி நட்சத்திரத்துக்கு யோகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள் சனிதான். அப்போ அந்த சனி ஆதிபத்தியமுடைய கீழ்மட்ட தொழிலாளர்களை நீ எவ்வளவு தூரத்திற்கு மதிக்கிறாயோ, எவ்வளவு தூரத்திற்கு மதித்து வந்து என்ன சொன்னா அவர்களுடைய நலன்களில் நீ எவ்வளவு தூரத்திற்கு அக்கறை செலுத்துகிறாயோ உனக்கு அந்த யோகம் இருக்கும். உனக்கு ஒரு யோகம் இருக்குன்னா வந்து என்ன அந்த யோகத்தை வந்து நீ மட்டும் அனுபவிக்கக்கூடாது. அந்த யோகத்தை வந்து உனக்கு யார் வந்து அதை வாங்கி சாப்பிடுவதற்கு தகுதி என்று எல்லா நட்சத்திரத்துக்குமே கொடுத்துருக்கோம். அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் போய் ஒருத்தன் பிறந்துட்டாலோ அவன் வந்து என்ன செய்யணும்னா அவனுக்கு ஒரு யோகம் வரும். அந்த யோகம் வரும்போது இவன் என்ன செய்யணும்னா அந்த ஆதிபத்தியமுடைய அது சார்ந்த வந்து சப்ஸ்டியூட்டுகள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு தாராள மனப்பான்மையோடு நீ அவர்களை மகிழ்விக்கணும். அப்போ சனியை மகிழ்விக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்தாலும், புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கண் போல் வைத்து காக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ராமன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய தம்பிமார்களுக்காக எவ்வளவு விட்டு கொடுத்தான். தன்னுடைய தம்பிமார்களுக்காக அந்த அரசாட்சியவே விட்டு கொடுத்துட்டு காட்டுக்கு போனான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய சகோதரிகளுக்கு தியாக மனப்பான்மையோடு விட்டு கொடுத்தால் இவன் கோடீஸ்வரன் ஆயிடும். ஓகேவா? அதற்கடுத்து பூசம். பூசம் அப்படின்னு சொல்லி வரும்போது பூச நட்சத்திரத்தை என்ன சொன்னால் கோடீஸ்வரன் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானுக்கு தாத்தாக்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் என்று தாத்தாக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்களோ, ஒரு பாரம்பரியம்னு இருக்கு. எங்கள் தாத்தா இப்படி இருந்தார், எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் பூட்டை இப்படி இருந்தாருங்கிற அந்த கௌரவத்தை இவர்கள் காப்பாற்ற பிறந்தவர்கள். உங்கள் தாத்தா கறி சாப்பிடாமல் இருந்தாருன்னா நீ கறி சாப்பிடாமல் இருக்கணும். உங்கள் தாத்தா வந்து என்ன சொன்னா 10 பேருக்கு உதவிகரமாக இருந்து வந்து தர்மம் பண்ணினா நீ அதே பாருங்க. அப்போ முன்னோர்களை வந்து பூச நட்சத்திரத்தில் போய் மதிக்க 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 கண்டிப்பாக பூச நட்சத்திரம் கோடீஸ்வர யோகத்தில். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த யாராக இருந்தாலும் குருவை மதிக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் போய் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் குருவை திட்டி 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 இவனுடைய வாழ்க்கையில் வந்து நாசமாக போயிடும். இந்த ரேவதி நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா குரு வீட்டில் இருக்குது, ஆனால் குருவை மதிக்க மாட்டான். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவை மதிக்க வேண்டும். அப்போ குரு என்று சொன்னால் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், நமக்கு வழிகாட்டியவர்கள், இவர்களை மதிக்கணும். அதற்கடுத்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஓகே. இந்த நட்சத்திரங்கள் பரிமாணம், அதாவது வந்து பிறந்திருக்கோம், நான் பிறந்திருக்கேன், எனக்கு யோகம் இல்லை அப்படின்னா இனிமேல் யார் வந்து என்ன சொன்னால் நீங்கள் என்ன சொன்னான்னா இத்தனை நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்களா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோகம் வந்து கோடீஸ்வர யோகம் வந்துடும். ஏன்னா இந்த ஆதிபத்தியமுடைய 2 நட்சத்திரங்கள் வந்து எங்கள் வீட்டில் பிறந்திருக்குங்கும்போது அவர்கள் எந்த நடைமுறைக்கு நாம் கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. இந்த 2 நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்குது, எங்கள் வீட்டில் பிறந்திருக்குது. இந்த 2 நட்சத்திரத்தை நம்ம எப்படி கோடிட்டு காட்டணும் அப்படிங்கிற ஒரு விதியை சொன்ன பிறகு அந்த விதியை அவர்கள் கடைபிடித்தார்கள். இன்று என்னை விட பெரிய மேலான நிலைமையில் இருக்காங்க. நான் அந்த இடத்துல போய் உட்கார முடியாது. அவர்கள் உட்கார்ந்த இடத்துல வந்து இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற சுட்டி காட்டுவதற்குண்டான தகுதி தான் இருக்கிறது. அந்த சேரில் நான் போய் உட்கார முடியாது. இதான் உண்மை.
இதுதான் ஆதாரம். இதுக்கு மேலே என்ன ஆதாரம் கொடுக்க முடியும்? நான் மகாபாரதம் ராமாயணத்துலலாம் உதாரணம்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தளவில் விழுந்தன சொன்னேன். இந்த நட்சத்திரங்கள் யோகமான நட்சத்திரங்கள் 9. இதில் 2 நட்சத்திரம் இருக்குது. இதுக்கு என்ன கோடிட்டு காட்டியிருப்போனோ அந்த கோடிட்டதை அவர்கள் நழுவாமல் கரெக்டாக இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த நழுவாமல் இருந்தவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால் அந்த யோகத்தை அவர்கள் அடைந்தார்கள். அடுத்த செகண்ட் அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவர்கள் அதில் நழுவவே இல்லை. ஒருத்தர் மகம், ஒருத்தர் ரோகிணி. மகம் என்று சொல்லக்கூடியவர் தாயை எப்பயும் பார்த்தாலும் உயிராக மதிக்கக்கூடியவராக இருந்தார். இப்போ வரைக்கும் அந்த தாய் என்ன சொன்னார், அவர் என்னைக்குமே குறை சொல்லலை. ரோகிணி இன்று வரை இவ்வளவு படித்தாலும் எவனையும் காதலிக்கல. யோசனை பண்ணி பார்த்துடு. காரணம் என்ன சொன்னான்னா, ரோகிணி என்று சொன்னால் கிருஷ்ணனை மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. அந்த கிருஷ்ணன் கடைசியில் என்ன செஞ்சார்? இத்தனை பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளை கொன்று விட்டாயே, உனக்கு நான் சாபம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் செய்தது தப்பு தான், எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை வாங்கி கொண்டு அதற்கு பின்னாடி கிருஷ்ணனுடைய சந்ததிகள் விசேஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. சராய் நதியில் அவரும் என்ன சொல்கிறான்னா போயிட்டார். அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு விஷயத்திலும் புதனுடைய ஆதிபத்தியத்தை கடைபிடிக்கக்கூடாது. கடைபிடித்தால் அவர்கள் அந்த யோகத்தை அடைய முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான் சொன்ன விதங்களை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கு. சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. எது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், அதை எப்படி நம்ம பிறந்திருந்தால் அதை பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கடுத்து ஒரு விஷயம் இருக்குமே சார், இந்த பாதசாரங்களில் இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் உட்கார்ந்திருந்தால் உண்மையாகவே நல்ல கோடீஸ்வர யோகத்தை செய்யும். ஆனால் நீங்கள் அந்த நடைமுறையை கடைப்பிடிக்கும். இப்போ மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா நட்சத்திரத்துக்கும் சொன்ன விஷயங்களில் இந்த நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்தால் அது ஆக்டிவேஷன் ஆகும். எனக்கு என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஆதிபத்தியம் இந்த 9 நட்சத்திரங்களில் என்ன சொன்னான்னா 2 நட்சத்திரங்களில் எனக்கு கிரகம் இருக்கிறது சார். இந்த கிரகத்தால் யோகத்தை 100% யோகத்தை அடைக்கும். இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. இல்லாமல் இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா ரோகிணியில் ஒரு கிரகம் இருக்குது, சுவாதியில் ஒரு கிரகம் இருக்குது. 9ல் 2 தான் நமக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நமக்கு கிடைச்சது. இந்த ரெண்டுக்கே என்ன சொன்னாங்க, நம்ம இவ்வளோ உயரத்துக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் பெரிய பெரிய யோகாதிபதிகளுடைய ஜாதகத்திலலாம் எத்தனை கிரகங்கள் இதில் உட்கார்ந்துருக்கும். அதனால தான் எல்லாருமே யோகசாலிகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கு சொல்லியாச்சு, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 9: மகம், பரணி, உத்திராடம், ரோகிணி, மிருகசீடம், சுவாதி, புனர்பூசம், பூசம், ரேவதி. இதுவே இதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன நடைமுறைகளை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த நட்சத்திர கிரகங்கள் இருந்தால் அது உங்களுக்கு நன்மை செய்யும். அதற்குண்டான முறைமைகளை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளர்களாக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.